ஹலோ டியர் மக்களே, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஏப்ரல் 23. யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல, யாருக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட வியூ என்னோட வியூ ஒரே மாதிரி இருக்கா, அதுக்காக இந்த வீடியோ. நம்ம தமிழ்நாட்டுல என்னமோ ஒரே கட்சி இருக்கிற மாதிரி, ரெண்டே சின்னம் இருக்கிற மாதிரி, நம்ம எப்பவுமே ஒரே குச்சியை சுத்தி சுத்தி வர மாதிரி தோணுது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எஸ்பெஷலா இந்த டைம்ல நிறைய ட்ரக்ஸ், நிறைய விஷயங்கள், கேர்ள்ஸ்க்கு செக்யூரிட்டி இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கடந்த சில வருஷங்களா அதிகரிச்சுட்டு வர மாதிரியே தோணுது. இதெல்லாம் மாறணும், கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும். இவங்களால பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இவங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இருக்கிறவங்களும் அது சரியா செய்யற மாதிரி தெரியல. ஏன் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன? சீமானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, நான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் பண்ணி தரேன். அவர் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ஊர்ல யாராவது சுயேட்சையா நிக்கிறாங்க, அவங்களுக்கு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். நம்மளும் நிறைய வேலைக்கு அப்ளை பண்றோம், எல்லா இடத்துலயும் பிரைவரி தான் கேட்கறாங்க. எங்கேயுமே நமக்கான ஒரு இது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் மாறணும். மாறுமான்னு தெரியல. ஃபுல்லா மாத்த முடியலனாலும் கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப, அதுக்கான வாய்ப்பா தான் இந்த எலெக்ஷன்ஸை நம்ம பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இப்ப இருக்கிறது மாறினா ஒருவேளை இன்னும் நன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்காக தான் தெரியுது. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுங்க. உங்க மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது யாருக்கையும் சப்போர்ட் பண்றதுக்காக கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத சொல்றதுக்காக.